ஓம் சாந்தி. இன்று ஜனவரி 27ஆம் நாள். இன்றைய தினம் நாம் விசேஷமாக நம் மனதை முழுமையாக லேசாக வைத்துக் கொள்வதில் கவனம் கொடுக்க வேண்டும். தன்னை சோதனை செய்து பார்க்க வேண்டும். என் தலைமீது அநேக விதமான சுமைகளானது இருக்கின்றதா? அநேக சுமையுடைய மூட்டைகளை நான் சுமந்து கொண்டு நடக்க முடியாமல் இருக்கின்றேனா? பகவான் என் எதிரில் என்னை பார்த்து கூறிக்கொண்டிருக்கிறார். அவர் கூறுகிறார், குழந்தையே, உன்னுடைய சுமைகளை என்னிடம் ஒப்படைத்து விடு. சுமைகளை பாபாவிடம் கொடுப்பதில் நமக்கு என்ன கஷ்டம் உள்ளது? தன்னை புத்திவான் என்று கூறிக்கொள்கின்றார்கள். ஆனால் பகவானிடம் தன்னுடைய சுமைகளை கொடுப்பதில்லை. சுமைகளை தூக்கியே பழக்கமாகிவிட்டது. அதை சரி செய்யவும் தெரியவில்லை. மனிதர்களுக்கு பாபாவிடம் கொடுக்கவும் தெரியவில்லை, கொடுக்கவும் விரும்பவில்லை. அதை பற்றியே சிந்தனை செய்து மனதை சுமையுடையதாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். ஆனால் நாம் இப்பொழுது ஃபரிஷ்தாவாக ஆக வேண்டும். ஃபரிஷ்தா என்றாலே டபுள் லைட் ஆகும். யாரிடம் எந்த ஒரு சுமையும் இல்லையோ, மனம் முழுமையாக லேசாக உள்ளதோ, அவரே ஃபரிஷ்தா என்று சொல்லப்படுகிறது. மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் மிக பெரிய கலையாகும். உலகில் அநேக பேர் தன்னுடைய மனதை லேசாக வைத்துக் கொள்ள தெரிவதில்லை. சின்ன சின்ன விஷயத்தில் சென்று மனதை சுமையுடையதாக ஆக்கிக் கொள்கின்றார்கள். எனவே அவர்களால் பறக்க முடியாது, பாபா நினைவிலும் இருக்க முடியாது. மனதை ஏகாகிரதாவில் நிலைக்க செய்ய வேண்டும். எந்த ஒரு தேகதாரியிடமும் மனமானது மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்படி மாட்டிக்கொண்டால் முன்னேற்றம் என்பது ஏற்படாது. தேகதாரியிடம் மனம் புத்தி மாட்டிக்கொள்வது கூட மிகப்பெரிய அஞ்ஞானமாகும். நிறைய ஆத்மாக்கள் அப்படி மாட்டிக்கொண்டு டிப்ரெஷனில் வந்து விடுகிறார்கள். மனம் நிராசையில் நிறைந்து விடுகிறது. பகவானிடம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து விடுங்கள். மனிதர்களிடம் அர்ப்பணம் ஆகுவது மிக பெரிய பாவ செயலாகும். இது துர்கதி அடைய வைக்கக்கூடிய மார்க்கமாகும். எனவே தன்னை மிகவும் லேசாக வைத்துக்கொள்ள முழு நாள் நாம் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். ஞான பலத்தின் மூலமே லேசாக ஆக முடியும். அனைத்து சுமைகளையும் பாபாவிடம் ஒப்படைத்து விட வேண்டும். நமக்கு நாடகத்தை பற்றி ஞானம் இருப்பதால் கடந்த காலத்தை பற்றிய சிந்தனை இல்லை. மேலும் எதிர்காலத்தை பற்றிய கவலையையும் விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் எதிர்காலத்தில் நாம் கவலையற்றவராக மகானாக இருப்போம். நாம் இந்த ஆன்மீக பயிற்சியை செய்ய வேண்டும். எப்போது நம்முடைய மனம் லேசாகின்றதோ அப்பொழுது நம்முடைய ஆன்மீக சக்தி அதிகமாகும். டென்ஷன் மற்றும் சின்ன சின்ன விஷயங்களில் நம் மனமானது சுமையாகி விடுகிறது. நமக்கு உணர்வு ஏற்படுகிறது, இந்த விஷயமெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது சிறிய விஷயம்தான், நான் எங்கே, இந்த விஷயம் எங்கே? இந்த ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. சிங்கம் எங்கே, நாய் குறைப்பது எங்கே? சிங்கம் எங்கே, காட்டின் முட்கள் எங்கே? சிங்கம் காட்டில் உள்ள முட்களை பற்றி கவலைப்படுமா? நாம் இந்த விஷயங்களை விட மகான்கள், மிகவும் உயர்ந்தவர்கள். முழு நாளும் நாம் இந்த ஆன்மீக பயிற்சி செய்வோம். முதலில் நான் ஆத்மா, இந்த தேகத்தில் அவதரித்துள்ள ஆத்மா, பிரகுட்டி என்ற சிம்மாசனத்தில் வீற்றிருக்கின்றேன். சுயராஜ்ய அதிகாரி ஆத்மா. நான் ராஜா, மனம் புத்திக்கு அதிகாரியாக இருக்கின்றேன். நான் மாஸ்டர், சர்வ சக்திவான், நிர்பயமற்ற ஆத்மா. இந்த பயிற்சி செய்ய வேண்டும். சூக்ஷ்ம உலகத்தில் பாபாவின் எதிரில் செல்கின்றேன். பாபாவின் நெற்றியில் மகா ஜோதி ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். பாபா எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். பிறகு
பாபாவுடைய கையை பிடித்து நடனம் ஆடுங்கள். இந்த அனுபவத்திற்கு பிறகு பரந்தாமம் சென்று அமர்ந்து கொள்ளுங்கள். சர்வ சக்திவானின் கரணங்கள் என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது. சாந்தி கடலின் கரணங்களுக்கு கீழே பத்தீத பாவனின் வைப்ரேஷனுக்கு கீழே இருக்கின்றேன். பிறகு மீண்டும் சூக்ஷ்ம உலகம் வாருங்கள். பாபாவின் எதிரில் நின்று பை பை சொல்லிவிட்டு கீழே வாருங்கள். தன்னுடைய தேகத்தில் அமர்ந்து காரியம் செய்யுங்கள். இந்த பயிற்சியை தினமும் 5 முறை செய்யுங்கள். ஓம் சாந்தி.